மார்கழி ஏன் கொண்டாடப்படுது? மார்கழி வந்து அவங்களுக்கே பிரம்ம முகூர்த்த நேரம், தேவர்களே பூஜை செய்யக்கூடிய மாதம்ன்றது இந்த மார்கழி மாதம் தான். அதனாலதான் மார்கழி மாதத்துல கோலம் போடக்கூடிய வீடுகளில் எல்லாம் குறிப்பிட்ட மார்கழி மாதம்ன்றது காலையில 4:30 மணிக்கு தான் விளக்கேற்றுவாங்க. மார்கழி மாதத்தோட தீபத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சக்தி இருக்கு. கோலங்கள் எல்லாம் மார்கழி அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவருடைய 108 திவ்ய தேசங்கள்லயும் சரி, நிறைய பெருமாள் கோயில்கள்லயும் சரி, ஒரு சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல முதல் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய ஸ்ரீரங்கம் தான். அவருடைய பெருமாளுடைய கண் எப்படி இருக்கும்னா, ஒரு கண் கருணை உள்ளத்தோட வர பக்தர்களுக்காகவும், ஒரு கண் வந்து பாவங்களை செய்துட்டு வரவங்க, அது கெட்டவர்களை அழிக்கிறதுக்காகவும் ஒரு கண் இருக்கும். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தசமி அன்னைக்கு யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மார்கழி மாத சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஜோதிட சிரோன்மணி திருமதி ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மேம், மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது கோலங்களின் மாதம், பெண்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்கழி ஏன் கொண்டாடப்படுது? மார்கழி அதாவது மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னாரு பெருமாள். அதாவது கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும்போது இந்த மார்கழி மாதத்தோட விசேஷங்கள் ரொம்ப பெரியது. ஏன்னா அவருடைய ஏகாதசி திதியா இருக்கட்டும், ஆண்டாள் வந்து பெருமாளை சரணாகதி அடைஞ்சதா இருக்கட்டும், நிறைய விசேஷங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கக்கூடிய பாடல்கள், தேவாரமா இருக்கட்டும், திருப்புகளா இருக்கட்டும், அதே போல மார்கழி மாதத்தோட தீபத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சக்தி இருக்கு. கோலங்கள் எல்லாம் மார்கழி அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்க திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பூ எடுத்துருவாங்க. ஏன்னா பூக்கள்ல அவர் தான், மார்கழி மாசம் பூக்கிற பூவெல்லாம் பெருமாளுக்கு தான் உகந்தது. ஓ, சரிங்க மேம். இப்போ இந்த மார்கழியில வாசல்ல கோலம் போடுறது அப்படிங்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், அந்த மங்களகரமா இருக்கும். அந்த கோலத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த மார்கழி மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு வருடம்ன்றது 365 நாட்கள். இது வந்து தேவர்களுக்கு வந்து ஒரு நாள் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, பகல் பொழுது வந்து தை மாசத்துல இருந்து ஆனி மாசமும், இரவு பொழுது வந்து ஆடியிலேருந்து கார்த்திகை மாசம், நடுவில் இருக்கக்கூடிய இந்த மார்கழி வந்து அவங்களுக்கே பிரம்ம முகூர்த்த நேரம், தேவர்களே பூஜை செய்யக்கூடிய மாதம்ன்றது இந்த மார்கழி மாதம் தான். அதனாலதான் மார்கழி மாதத்துல கோலம் போடக்கூடிய வீடுகளில் எல்லாம் தேவர்களும் மகாலட்சுமியும் வாசம் செய்வாங்க. ஏன்னா தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகாயமயமாக இருக்கக்கூடியவங்க. அப்ப அவங்க ஒரு இல்லம் நாடி உட்கார்ந்து வாழ்த்தக்கூடியதுதான் இந்த மார்கழி மாசத்துல இருக்கக்கூடியது. அப்ப எப்படி வாழ்த்துவாங்க? நம்ம வீட்டுல ஒருத்தர் ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, வாசல்ல 4 பேர் இருப்பு, வாங்க வணக்கம் சொல்லி வர வைப்பாங்க. அரூபமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோலம் தான் மெயினான விஷயம். அந்த வாசல் இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு கோலம் போட்டுடுறாங்க. ஆதி காலத்துலலாம் வந்து பாத்தீங்க, ஆதி காலம்லாம் இல்லை, ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் சரி, ஊர் சைட்ல நீங்க போனீங்கன்னாலும் சரி, பசுஞ்சாணத்தை வச்சு தெளிச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி போட்டு தெளிச்சு அதுல அரிசி மாவுல கோலம் போட்டு நடுவுல பசுஞ்சாணத்தை வச்சு ஒரு தீபம் வச்சு பூ வைப்பாங்க. அப்புறம் வாசல்ல 2 சாட்சி விளக்காக வைப்பாங்க. காமாட்சி அம்மா விளக்கு நிற்கும். அப்ப வரக்கூடிய தேவர்கள் வந்து இந்த அரோமா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த அரோமாக்கு வந்து அவ்வளோ பவர். அந்த அரோமாக்கு வந்து நின்று அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய தேவைகள் என்னவோ அத்தனையும் பூர்த்தி செய்வதாக ஐதீகம் இந்த மார்கழி மாதம். ஓகே மேம். இப்போ யாரெல்லாம் இந்த மார்கழி மாதத்துல அந்த காலையில துயிலிடுறது, நீராடுறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் இது பலன் கிடைக்கும்? அதுக்கான வழிமுறைகள் இன்னும் பலருக்கு வந்து சரியா தெரியல. இவங்க பண்றாங்க, நானும் இது பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மார்கழி மாதத்தோட அந்த விரத பலன் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் மார்கழி, அதாவது தீபாவளின்னு தொடங்கும் ஐப்பசி மாசம். சிவனுடைய சக்தியிலிருந்து ஒரு ஆண்மகனுக்கு பிறந்த ஆண்மகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வந்து சூரபத்ம அழிச்சு வெற்றி பெற்ற நாள் தான் கந்த சஷ்டி விழா. அப்போ ஐப்பசி மாசம் அமாவாசைன்னு வந்துருச்சுனாலே அப்போ விளக்கேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா தை மாசம் தான் நிறுத்துவாங்க. அது வரைக்கும் வீட்டில் எல்லா வீட்லேயும் வாசல்ல விளக்கு வைப்பாங்க.
அதுல இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதம்ன்றது காலையில 4:30 மணிக்கு தான் விளக்கேற்றுவாங்க. நீங்க கார்த்திகை மாசமாவது 6 மணிக்கு ஏத்திக்கலாம், 7 மணிக்கு ஏத்திக்கலாம்னு ஒரு சிலர் வச்சுக்குவாங்க. ஆனா 4:30 மணி விளக்கு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. அப்போ ஒரு வீட்டுல வந்து கல்யாண தடையா இருக்கு, புத்திரப்பேர் தடையா இருக்கு, வளர்ச்சி தடையா இருக்கு, வருமானம் தடையா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த மார்கழி மாதம் சங்கல்பம் எடுத்து காலையில 4:30 மணிக்கு நீராடுறது. இப்போ உள்ள பனிக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு வந்து உடம்பு இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்போ என்ன செய்யலாம்? உங்களோட மனசு உடம்பு சுத்தமாக இருக்கா, கை கால் கழுவிட்டு வாசல்ல ஏதாவது ஒரு லட்சுமி நாமம் இல்லையா குலதெய்வத்தோட பேரை சொல்லி தீபம் ஏற்றி வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த வாசலில் பூ வச்சு விளக்கேற்றுறது வந்து ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம், பச்சை கலர் புடவை கட்டி மகாலட்சுமி வந்து கால் எடுத்து வைக்கக்கூடிய அடின்னு. அது வந்து எல்லாமே கிரகப்பிரவேசத்துக்கு வீடு அமையத்துக்குன்னு நினச்சிப்பாங்க. அது மார்கழி மாதம் அம்பாள் உள்ளே வரக்கூடிய அழைப்பை தான் அந்த ஃபோட்டோவே வந்தது. ஆனால் அதோட கதையே மாறி போயிடுச்சு. சரிங்க மேம். இப்போ இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல வைபவங்கள் வந்து அதில் கொண்டாடப்படுது. குறிப்பாக எல்லாம் வல்ல அந்த திருப்பார்கடல் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு தான் அது சமர்ப்பணம்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இதில் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஒரு விரத முறை அப்படிங்கிறது இன்னைக்கு பலருக்கும் தெரியலை. எல்லாமே அவங்க சொன்னாங்க, நான் இதை கேட்டேன், எல்லாமே அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விரதம் வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அதை முழுமையாக எப்படி நம்ம வந்து அதை செய்வன திருந்த செய்யணும் நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. அது முழுமை அடையக்கூடிய விஷயம்னா இது எந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கலாம்? வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட புராண கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதாவது விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மதேவருக்கும் மனஸ்தாபம் வந்ததாகவும், விஷ்ணு பகவானுடைய காதிலிருந்து 2 அரக்கர்கள் வெளிவந்து பிரம்மனை தாக்க போனதாகவும், விஷ்ணு பகவான் போய் தடுத்து நிறுத்தின உடனே பிரம்ம தேவர்கள் சொன்னது வந்து என்னன்னா, 1 மாதம் நான் உங்களோட சண்டை போடணும், அதுக்கப்புறம் நான் முக்தி அடையணும்னு சொன்னதாக பெருமாளும் அந்த 2 அரக்கர்களும் சண்டை போட்டுட்டு, அப்போ வந்து ஒரு போர் விதிகள்லாம் இருக்கும். 6 மணிக்கு மேலே சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்கும். அப்போ வந்து பெருமாள் வந்து போய் இப்போவும் ஹிமாலயாஸில் அந்த பெருமாள் போய் ஓய்வு எடுத்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவில் இருக்குது. அங்கே போய் அவர் ஓய்வு எடுத்துட்டதாலையும் அந்த போர் விதிமுறையை மீறி இந்த 2 அரக்கர்களும் உள்ளே வந்துட்டவொடனே பெருமாளுடைய உடம்பிலிருந்து உதித்தவள் தான் ஒரு பெண் தெய்வம், பெண் தேவதை. அவள் வந்து சண்டை கூட போடல, ஓம்னு ஒரு சத்தம் கொடுத்தா எல்லாம் புஷ்பம் ஆயிட்டாங்க. அவ்வளோ பெரிய சக்தி பெருக்கவள். அப்போ விஷ்ணு பகவான் வந்து எழுந்தபோது, என்னுடைய உடம்பிலிருந்து நீ எழுந்ததால உன்னை வைகுண்டத்தில் வச்சுக்கிறேன், உன் பேர் இன்னையிலேருந்து ஏகாதசி அப்படின்னா, அந்த தேவதையும் சரி அந்த அரக்கர்களும் சரி கேட்டுக்கிட்டது என்னன்னா, இவங்களுக்கு இந்த வைகுண்டத்தை கொடுத்தது போல மனிதனாக பிறந்த எல்லாருமே வைகுண்டத்துக்கு வரணும், நாங்களும் வைகுண்டத்துக்கு வரதுக்கான வழிகளை சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த போர் நிகழ்ந்தது மார்கழி மாதத்துல. அப்ப மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவருடைய 108 திவ்ய தேசங்கள்லயும் சரி நிறைய பெருமாள் கோயில்கள்லயும் சரி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த சொர்க்கவாசல் திறப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே எல்லாருமே நினச்சிக்கிறாங்க 10 கொலையை பண்ணிட்டு உள்ளே போயிட்டா தப்பிச்சிடலாம், சொர்க்கவாசல் கிடச்சிரும், 4 பேரை ஏமாத்திட்டு உள்ளே போயிட்டா கிடச்சிரும். அதெல்லாம் கிடையாது. தப்பு செஞ்சுட்டேன், அந்த தப்பை தெரியாமல் செஞ்சுட்டேன், உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிட்டு பெருமாளேன்னு சொல்லிட்டு வேண்டி உள்ளே போகும்போது உங்களுடைய பாவ சுமைகள் குறையும். பாவத்தை நீக்கும்னு சொல்ல முடியாது, கர்மா தான், அது என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது. அப்போது இப்படி சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி கொடுக்கும். அதுதான் அது. அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசி விரத முறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 நாள் தான் விசேஷமாக இருக்கக்கூடியது. தசமி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாளே மோகினி அவதார் நாராயணன் நாராயணியாக எல்லா கோவிலையும் பெருமாளுக்கு வந்து பட்டுப்புடவை கட்டி அப்படியே நாராயணி மாதிரியே காட்சி தருவாங்க. ஆண் தெய்வமா இதுன்ற மாதிரி சந்தேகமே வந்துடும், அவ்வளோ அழகு கலையோட நிற்பார் அந்த பெருமாள். அந்த நாராயணியோட கதையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருமங்க ஆழ்வார் வந்து ஒரு வாட்டி வந்து கார்த்திகை மாசத்துல ஸ்ரீரங்கத்துக்குள்ள போறாரு. போயிட்டு பாட்டு பாடி பெருமாளை மனசார பிரார்த்தனை செய்கிறாரு. பிரார்த்தனை மிகுந்தது பெருமாள் காட்சி தராங்க. அப்போ வந்து இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து நம்மளா இருந்தால் ஒரு வீடு கொடுப்பா, ஒரு ஆஃபீஸுக்கு கொடுப்பா, ஒரு நல்ல சம்பளத்தை கொடுப்பா, ஜாலியாக இருக்கிறத கொடுன்னு கேட்பா. அவர் கேட்டது என்னன்னா, நம்மாழ்வார் வந்து உன்னை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, அந்த பாடல்களை நீ ஒருத்தன் கேட்டனா
உலகமே கேட்டதுக்கு சமம், நீ கேளு. சரி, நான் கேட்கறதுக்கு தயார், என்ன செய்யலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஏகாதசிக்கு பின்னாடி வரக்கூடிய 10 நாள் இரவு ரா 10 அப்படின்னு சொல்லி டெய்லி 100 படித்தா உனக்கு 1000 பாட்டுகள் வந்துடும் அப்படின்னு. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாதமுனி சுவாமிகள் வராரு. நீ 4000 பாட்டில் 1000 பாட்டு கேட்குற, மிச்ச பாட்டை யாரு கேட்பா? சரி, அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்ன சொல்கிற சொல்லுன்னு சொன்னோன்னா, பகல் 10 ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகல் 10 நீ எடு. ஸோ நீ எடுன்னு சொன்னதுக்கப்புறமா ஸ்ரீரங்கத்தில் வந்து இது நடந்துட்டுருக்கு. அப்போது வந்து 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய ஸ்ரீரங்கம் தான். அதில் சயன கோலத்தில் திரேகாயுதத்துலேருந்து இருக்கக்கூடிய சிலை அது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எழுந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய பேர் வந்து நம்பெருமாள். அப்போ அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு பராசரர் பட்டர் சொல்லி ஒரு பக்தர். அங்கே போகும்போது அவர் வந்து அம்பாள் கோயிலே இருக்கார், தாயார்கிட்டயே இருக்கார். அதாவது இப்போ உள்ளது இல்லை, அம்மாவை வந்து அம்மாவோட முந்தானியை சுற்றிட்டே குழந்தைங்க சுற்றுற மாதிரி அவர்கிட்டயே இருக்கார். ஏன்பா அப்பா கிட்ட போக மாட்டேற அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் அம்மா பிள்ளையா தான் இருப்பாங்க. இப்போ உள்ள எல்லா லேடிஸையும் கேளுங்க, கணவரை திட்டுற ஒரே வார்த்தை அம்மா பிள்ளை, இதுகிட்ட பேச முடியாது அப்படிதான் சொல்லுவாங்க. அதே போல் அம்மா பிள்ளையாவே இருக்கு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கோபமாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பராசரர் வந்து அம்பாள் கிட்டேயே இருக்கார். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, அம்பாள் கிட்ட பெருமாள் கேட்குறாரு, ஏன் இவன் உங்ககிட்டயே இருக்கான், என்கிட்ட ஏன் வரமாட்டான்? எனக்கு தெரியாது, அவர் உங்ககிட்ட வரத்துக்கு பயப்படுறாரு போல இருக்கு, என்கிட்டயே இருக்காரு, என்ன பயம்? சரி, இன்னைக்கு தசமி, இன்னைக்கு நீ வீட்டில் இரு, நான் போகிறேன் உன் வேஷத்தில் அப்படின்னு சொல்லி பக்தனுக்காக, பக்தனுடைய அன்புக்காக ஒரு பெருமாள் வந்து உருமாறி தாயாராக வராங்க. வந்து காட்சி வந்து நிற்குது. பராசரப்பட்டர் வராரு, அம்பாலை பார்க்குறாரு. கால்கள் தாமரை மாதிரி இருக்கு, புடவை என்ன உனக்கு இவ்வளோ அழகா இருக்கு, மல்லிப்பூ வச்சு அழகு ரூபமாக இருக்கே. கண்ணை பார்க்க போனால் இன்னும் இது அம்பாள் கண்ணு மாதிரி இல்லையே, ஒரு கண்ணு வித்தியாசம். அவருடைய பெருமாளுடைய கண்ணு எப்படி இருக்கும்னா, ஒரு கண்ணு கருணை உள்ளத்தோடு வர பக்தர்களுக்காகவும், ஒரு கண்ணு வந்து பாவங்களை செய்துட்டு வரவங்க, அது கெட்டவர்களை அழிக்கிறதுக்காகவும் ஒரு கண்ணு இருக்கும். இல்லையே இது பெருமாள் இல்லையே என்னன்னா, உடனே பெருமாள் காட்சி கொடுத்தாரு அவருக்கு. அந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வந்து காட்சி கொடுத்த பாதம் படிஞ்ச இடம் அது. அதோட பராசரர் பட்டர் வந்து பெருமாளை பக்தியோட பாடி வழிபட்டது தான். அதாவது இந்த பெண் அவதாரத்துக்கு வந்து மோகினி அவதாரத்துக்கும் ஒரு கதை வரும். ராகு கேது அடித்தது, இந்த பார்க்கடலில் அமுதம் எடுக்கும்போது பார்க்கடலை குடிச்சிட்ட உடனே அந்த மோகினி அவதாரம் எடுத்தது. இந்த ஒரு அவதாரத்துக்கு நாராயணியாக நின்ற பெருமாளுக்கு மொத்தம் 4 டைரக்ஷனில் கதை வரும். அதில் இந்த பக்தனுக்காக வந்தது இந்த ஸ்ரீரங்கத்தில். இதுதான் வந்து விரதத்தோட முறையும். இதுவும் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தசமி அன்னைக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏகாதசி அன்னைக்கு காலையில் ஏகாதசி இருக்கும்போது தான் சொர்க்கவாசலே திறப்பாங்க. அதுக்கு பின்னாடி திதியும் கிடையாது. அது திறந்ததுலேருந்து 10 நாளைக்கு அது கதவு திறந்துருக்கும், 11 நாளைக்கு கதவு திறந்துருக்கும். ஒரு சில ஆச்சார விதிகள் படி நாட்கள் கூடும் குறையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசமி அன்னைக்கு முழுவதும் விரதம். ஏகாதசி நைட்டு தங்குற ஏகாதசி கண் விழிச்சு எல்லா வீட்டில் தாயபாஸ் ஆடுவாங்க, எங்கெங்கேயோ இருக்க கேம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடுவாங்க. இப்போ எல்லாம் ஃபோன்லேயே இருக்காங்க, ஃபோனு டிவி தான். அதை விட்டால் பசங்க கூட 2 பசங்க சேர்ந்து விளையாண்டு பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அப்போ தாயம் விளையாடுறதுலேருந்து எல்லாமே விளையாண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசிக்கு கோவிலில் போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு தீர்த்தத்தை குடிச்சிட்டு, அங்கே வந்து துளசி இலையை போட்டு தீர்த்தத்தை கொடுப்பாங்க. தீர்த்தம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து படையல் சமைச்சு போட்டு, மத்தியானம் படையல் சமைச்சு போட்டு, மாலையில் 6 மணிக்கு துளசிக்கு விளக்கு வச்சு பெருமாளை வணங்கிட்டதுக்கு அப்புறம் தான் விரதம் முடிக்கிறதே வழக்கம். இதான் ஏகாதசியோட வழக்கம். ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, நாங்கள் பலகாரம் சுட்டு வைப்போன்னுவாங்க. ஒரு சிலர் வெறும் துளசி தண்ணி மட்டுமே குடிச்சு விரதம் இருப்பாங்க. என்னதான் நீங்கள் விரதம் இருந்தாலும் உங்களை வருத்திக்கிட்டு விரதம் இருன்னு பெருமாள் சொல்லலை. ஸோ சுகர் இருக்கா, கர்ப்பிணியாக இருக்கீங்களா, குழந்தைகளாக இருக்காங்களா, பால்கள் குடிக்கலாம், கனிகள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சரிங்க மேம், ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இந்த மார்கழி மாத பலன்கள் பற்றியோ, இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றியோ ரொம்ப தெளிவாக எளிமையான முறையில் சொன்னீங்க. மனமார்ந்த நன்றிகள். நன்றி.